ஒரு கதையை சொல்லி முடிச்சோம் நிப்பாட்டுறது இல்ல. அந்த அந்த தூங்குறாரு. ரொம்ப நேரம் பேசணும் பொழுது ஒருத்தர் முன்னெடுத்து எங்கே விட்டேன், நான் எங்க விட்டேன்னு தெரியல. ஓகே, கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் பொய்லாம் சொல்ல, நிஜமாவே நம்ம தெலுங்கு படம்னா பிரம்மாண்டமா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனா சாப்பாடு பிரம்மாண்டமா. போலீஸா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி போன படத்துக்கு லைகருக்கு வந்து மைக் டைசன் தான் நல்லா இருக்கும், கிளம்பி போயிட்டாங்க. பூரி ஜெகநாத் சீரியஸ்லி அந்த மனுஷன் ஒரு வரலாறுங்க. இஸ் இன் ஹிஸ்டரி. ஆக்சுவலி எனக்கும் அவருக்கும் தெரியாம ஏற்பட்ட தொடர்பு வந்து அம்மா நானா ఒక தமிழம்மா தமிழம்மா கதா. அந்த படம் வந்து தமிழ்ல எம் குரன் சனா மகாலட்சுமி எடுக்கும்போது ஜெயம் ரவி படத்துல நான் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கேன். 4 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவங்க படத்தோட ரீமேக்ல நடித்தேன் சார். வடபள்ளி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம்னு ஒரு ஜிம் இருக்கு, அங்கே எடுத்தாங்க, அங்கே நான் ஷூட் பண்ணேன். நான் ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு. அவருடைய லைஃப் இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதமான கதை. எப்படி அவங்க ஊர்லேருந்து வந்தார், அவங்க அப்பா அவர் மேலே வச்ச நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு கொட்டகம் இருந்தது, சினிமா கொட்டகம் ஒன்று இருந்தது. இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பாரு, நிறைய யோசிப்பாரு. ஒரு கதையை சொல்லி முடிச்சோம் நிப்பாட்டுறது இல்லை. அந்த ஓகேவா, தூங்குறாரு. நான் ரொம்ப நேரம் பேசணும் பொழுது ஒருத்தர் முன்னெடுத்து ஐயோ. ஸோ எங்கே விட்டேன், நான் எங்க விட்டேன்னு தெரியல. ஓகே, எழுதிக்கிட்டே இருப்பாரு. லஞ்ச் பிரேக்ல கூட ஒரு சிறுகதை எழுதிடுவாரு. இந்த ஷூட் ப்ராசஸ்ல அவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போன சமயத்துல 4-5 கதை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளும் பிரமாதமா இருக்கு. சீனை டெவலப் பண்றதா இருக்கட்டும், அதை ஸ்கிரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்றதாக இருக்கட்டும். சம்யுக்தா சொன்ன மாதிரி அவர்கிட்ட ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கும் அவரோட பிளானிங். தனக்கு என்ன வேணும், ஃப்ரேம்ல என்ன வரும், எவ்வளோ வந்தா போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டரா மோஸ்ட்லி வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் ஆக்டர் வந்து அந்த ஹோப்பை கொடுக்குறாங்க, கவலையே படாதீங்க, யூஆர் இந்த சேஃப் மனுஷன். அந்த மாதிரி பூரி சாரோட இருக்கிறது வந்து ஆல்வேஸ் இட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்ட். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இந்த படம் எப்படி வரணுங்கிறதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 பிக்சர் இருக்கும். அது எடுக்கிறது ரொம்ப பெரிய கில்லாடி. இந்த படம் வந்து ஒருவேளை இவர் சொல்லாமல் வேற யாரா சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பான்னு தெரியல. நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த படம் இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் பேக்ட் ஃபில்ம் இட் இஸ். பூரி சார் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ஸ்லம் டாக் நான் நம்புறேன். ஐ பிலீவ் தட். ஏன்னா அவர் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது தெரியும்ல, ஒரு டைரக்டரோட இது இன்வால்மெண்ட்டோ இல்லை அவர் ரசிக்கிற விதமோ அவர் நம்புற விதமோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு கனெக்ஷன் ஓரளவு ஒரு ஆக்டரும் டைரக்டர் நடுவில் இருக்கும். ஸோ அப்படி நான் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். ఇట్ వాస్ వండర్ఫుల్ ఎక్స్పీరియన్స్. చాలా 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 థ్యాంక్స్ సార్. చాలా థ్యాంక్స్ సార్ అండ్ ఐ లవ్ యూ సార్. చార్మి గారు, మేడం, చాలా థ్యాంక్స్ అండి. We shouldn't, who are going to work with these productions again, we shouldn't have friendship with Charmi garu, because அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு போட்டே சாவடிப்பாங்க. நிஜமாவே பல முறை அவங்க போனால் நான் சொல்லுவேன், நீங்கள் என்னை வச்சு படம் எடுக்க கூட்டு வந்திருக்கீங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், நீங்கள் இன்னும் பூசி விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தலாம் வேலை பார்க்கணும். அவங்ககிட்ட இருக்கும்போது தான் இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு இந்த அமோரான ஒரு டயட் கோர்ஸில் போய் சேர்ந்தேன் நான். ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் பொய்லாம் சொல்ல, நிஜமாவே நம்ம தெலுங்கு படம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பிரம்மாண்டமாக சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ், பட் இட்ஸ் நாட் தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ சாப்பாடு போட்டிருக்காங்க. பட் தேங்க்ஸ் மேடம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, இப்போ சொன்னாங்களே திரும்பி வரலை, நான் வந்து ப்ரொடியூசராக இருந்துட்டு போனேன். வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாலிட்டி.
வெரி குட் பிஸ்னஸ் மேன். போலீஸார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன படத்துக்கு லைகருக்கு வந்து மைக் டைசன் தான் நல்லாயிருக்கும். கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நோன்னு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன வேணும், போலீஸார் என்ன கேட்குறாரு, அது அதை எப்படி கொண்டு வரது மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களோட பங்கு வந்து பெரும்பங்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ அட்மைர் யூ ஸோ மச் அண்ட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இஃப் ஐ ஹேவ் தட் மென்டல் ஸ்ட்ரென்த் நோ ஐ வில் டூ சம்திங் மோர் இன் மை லைஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.